ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேட்ச் நம்பர் 47 டெல்லி கேபிட்டல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த மேட்ச் ஏப்ரல் 29 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது ஈடன் கார்டன் ஸ்டேடியமில். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரை எவ்வளோ ரன் அடித்தாலும் திருப்பி அடிச்சிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் வந்து அதையும் ஷோ பண்ணியிருக்காங்க. இப்போது ப்ராப்ளமே கேகேஆருக்கு ஃபஸ்ட் பேட் பண்ணி எவ்வளோ ரன் அடித்தாலுமே அதை வந்து ரிட்டர்ன் அடிக்கி விட்டுறாங்க. அந்தளவுக்கு அவங்க பவுலிங் வந்து ஒஸ்ட்டாகவே இருக்கா, இல்லை ஆப்போசிட் டீமோட பேட்டிங் வந்து சிறப்பாக இருந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு கேகேஆர்கிட்ட மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் அது இதுன்னு நிறையா வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் ஹிட் பண்ணிட்டாங்க பஞ்சாப். சேம் டிசியுமே அதே நிலமையில தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களோட பேட்டிங் ஸ்ட்ராங். பவுலிங்கில் அங்கங்கே ரன்ஸ் லீக் ஆனாலும் ஓரளவுக்கு அந்த சலாம்ன்ற பிளேயர், ரிஷிக் சலாம்ன்ற பிளேயரை இம்பேக்டாக கொண்டு வந்து ரிசர்வ் பண்ணிட்டு 2 மேட்சாக விக்கெட்ஸ்ன்றதை எடுக்கிறாரு. கட்டர்ஸ் போட வச்சேவும் ஸ்லோயர் பால்ஸில் அந்த பிளான் வந்து அவங்களுக்கு ஒர்க் ஆகுது. பட் பிளேயிங்கில் வேணால் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு ஒரு டைம் மாற்றுறாரு ரிசர்வ் பண்ணிட்டு. ரிவ்யூவை தப்பாக எடுக்கிறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் சின்ன கிரவுண்ட்ஸில் ரிசர்வ் பண்ணி சிறப்பாக ஆடுறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ நிறையா பெஸ்ட்டு கேப்டன்ஸ் சாய்ஸ் இருப்பாங்க. ஸோ டெலகிராமில் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தரோம். கடைசியாக 2-3 மேட்சாக சரியாக போகலை. ஒரு மேட்ச் சுக்மன் கில்லை கேப்டனாக கொடுத்தோம், அதையே மாற்றி வைஸ் கேப்டனாக கொடுத்து விராட் கோலி கேப்டனாக கொடுத்தா வின்னு. சிஎஸ்கே மேட்ச்சில் ஃபுல்லாமே சொதப்பல். ஸோ சிஎஸ்கே தான் ஜெயிப்பாங்கன்றது முன்னாடியே கெஸ் பண்ணப்பட்டதான். அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்துருக்கணும், அதுவும் தப்பு தான். ஸோ இந்த மேட்ச்சுக்கும் நான் டீம்ன்றது கொடுக்குறேன். உங்களுக்கு ஐடியா இருந்தால் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க, அதை காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தால் அந்த டீமை ப்ளே பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. டோட்டல் மேட்சஸ் 91 மேட்சஸ், 38 ஃபஸ்ட் பேட் டீமும் 56 செகண்ட் பேட் டீமும் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக சேஸ் பண்ணுற டீம் தான் அதிகமாக ஜெயிக்கிறாங்க. டாஸை வின் பண்ணால் சேசிங் எடுக்க வாய்ப்பு அதிகம். ஸ்ரேயாஸ் ஐயர் அதை தான் பண்ணுவார். ஆவரேஜ் ஸ்கோர் 169 ரன்னு. ஸோ ஜிஎஸ்டி இல்லாமல் நீங்கள் ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணால் குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரே பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ 2K ஃபேண்டசி ரெஃபரோட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ கேகேஆர் vs டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம், ஸ்டாட்ஸ் ப்ளஸ் அனலைஸு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈடன் கார்டனில் நடந்த கடைசி 2 மேட்ச்சுக்கான ஸ்கோர் கார்டு பாருங்கள். 2 மேட்சுமே வந்து கேகேஆர் வந்து லூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் 223 6 விக்கெட்டு, நரேன் 100 அடித்தார். ஸோ அந்த மேட்ச்சில் ஜாஸ் பட்லர் 100 அடித்து வின் பண்ண வச்சார். அதே மாதிரி இங்கே 261 அடித்து வேர்ல்டு ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ 262. இதில் செசான்சிக்கு நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். ப்ளஸ் நம்ம ஸ்மால் லீக் டீமில் எடுத்து ஈஸியான வின்னு கிடச்சிச்சு. பெரிய ஒரு வின்னே கிடச்சிச்சு நமக்கு பர்சனலாக. அந்தளவுக்கு ஒரு ட்ரிம் கார்டு பிக்காக இருந்தார். இந்த மாதிரி நிறைய ட்ரிம் கார்டு பிக்ஸ் வந்து நமக்கு இருப்பாங்க. இந்த மேட்சிலுமே சேசிங்கில் கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டைகர் ஐயராக இருந்தாலும் சரி, இந்த சைடில் ரிசர்வ் பண்ணிட்டா இருந்தாலும் சரி, மிடில் வரக்கூடிய பிளேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேசிங்கில். அவங்க தான் இந்த மேட்சையே வந்து மாற்றுறவங்க, ஒரு ஸ்டப்ஸு இந்த மாதிரி பிளேயர்ஸு. ஸோ பார்க்கலாம். நரேன் அன்ஸ்டாப்பபிள். எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணிட்டு தான் இருக்கார். எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்துகிட்டு தான் இருக்கார். டேரெக்டாக கேப்டன்ஷிப்னா ஸ்மால் லீக்கில் கொடுத்துக்கோங்க, எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. ஈஸியாக உங்களுக்கு பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்கும். வருண் அதுக்கு முன்னாடி 2 விக்கெட் எடுத்தார். பட் போன மேட்ச் பஞ்சாப் வந்து பிரிச்சுட்டாங்க வருணை. அப்படி இல்லாட்டி லாஜிக்கலாக பார்த்தோம்னா விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது அதிகம். ஸோ ட்ரம் கார்டு பிக்காக லோ பர்சன்டேஜாக வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டார். அதே இடத்துல ரிங்கு சிங் வருவார்னு எதிர்பார்ப்பு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ரிங்குக்கு பேட்டிங்கே தரமாட்டுறாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து முன்னாடியே வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்குது. மேபி அடுத்த சீசன் ரிங்கு வேறு டீமில் கூட போய் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாரு அப்படின்றத. ஸோ இதான் வந்து ஸ்கோர் கார்டு. எவ்வளோ ரன்ஸ் போனாலுமே அடிச்சிருக்காங்க. இன் பிட்வீன் இவங்க 2 டீமும் ஆடினப்போ யார் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, இது இந்த சீசன் ஆடினது 85 + 1 விக்கெட்டு பார்த்துருப்பீங்க. ரவுஹன்சி 54, ரசல் 41 + 1 விக்கெட்டு. ரிங்கு ஓரளவுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார். வைபவ் வராரா உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இந்த மேட்ச்சில் அதிகம். 3 விக்கெட்டு. வருண் சக்கரவர்த்தி 3, மிச்சல் ஸ்டார்க் 2. ரிஷப் பண்ட் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அதேமாதிரி உங்களுக்கு ஸ்டப்ஸுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஆண்ட்ரிக் நாக்கியா, இசான் சர்மா. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ரசல் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். வருண் சக்கரவர்த்தி 2 விக்கெட். இங்கேயும் பார்த்துக்கோங்க, வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட். நிறைய பேர் இந்த மேட்ச் வருண் சக்கரவர்த்தியை ட்ராப் பண்ணுவாங்க. அவர் தான் வந்து ட்ரம் கார்டு பிக்கு. மினிமம் ஒரு விக்கெட்டாக எடுக்கிறதுக்கு சான்ஸ்ன்றது அதிகம். வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். இங்கே பார்த்தோம்னா டேவிட் வார்னர். ஸோ ஆட வைப்பாங்களான்றது தெரியல, ஏன்னா யங்ஸ்டர்ஸை நோக்கி தான் டீம்ன்றது போகுது. பட் டேவிட் வார்னர் ரெக்கார்ட் பார்த்துக்கோங்க, எப்பயுமே அவர் கேகேஆருக்கு எதிராக நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட். சப்போஸ் உள்ளே வந்துட்டார் டேவிட் வார்னர் அப்படின்னா, ஒரு ஜானி பர்ஸ்டோ, பட்லர் மாதிரி டேவிட் வார்னர் கூட மேட்சை முடிச்சு கொடுக்கலாம். அந்த ஆங்கிள்லையும் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்க பிளேயர் உள்ளே வந்து தான் கேகேஆருக்கு எதிராக மேட்சை முடிச்சு விட்ருக்காங்க. ஸோ அதே கான்செப்டில் டேவிட் வார்னரும் வரலாம். பிளேயிங் லெவன் வந்து பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வைபவ் வராரா உள்ளே வரதுக்கு சான்ஸ் மிக அதிகம்.
அந்த ரமன்தீப் சிங்னு ஒரு பிளேயர் இருப்பார். அவர் தான் இம்பேக்ட், இல்லை அவர் தான் இன்னொரு பேட்டராக இருப்பார். மற்றபடி இதான் வந்து பிளேயிங் லோனாக இருக்கும். தேவைப்பட்டால் ஃபியா சர்மாவை பயன்படுத்திக்கலாம். ஹர்ஷித் ராணா செகண்ட் பவுல் பண்ணுறப்போ மிகப்பெரிய ஒரு கீ. ஃபஸ்ட் பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட் எடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் அடிச்சிட்டாங்க, பட் அதை வந்து நம்ம யோசிக்க வேண்டாம். மிச்சல் ஸ்டார்க் ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப இம்பார்ட்டன்ட் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். வைபவ் வரரா உள்ளே வந்தால் இனிஷியலாக பிருத்திவி ஷா, ஜாக் ஃப்ரேசரை கொஞ்சம் ட்ரபிள் பண்ணலாம், பட் எடுத்துகிட்டு வருவாங்களான்றதை பார்க்கணும். வருண் சக்கரவர்த்தி மிகப்பெரிய கீ. செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மஸ்ட்டாக வந்து பிக் பண்ணிக்கோங்க. ரசல் இந்த மேட்ச்சுக்கு பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ், நரேன் பெஸ்ட்டு கேப்டன் சாய்ஸ். இனிஷியல் ஓவர்ஸில் கலீல் அகமது கொஞ்சம் மூவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு வந்தால் ஃபிலிப் சால்ட்டு கொஞ்சம் சான்ஸ்ன்றது கொடுப்பாரு. 2 கேட்ச் கொடுப்பாரு, பிடிச்சிட்டாங்க அப்படின்னா வேகமாக அவுட் ஆயிடுவார். அப்படி இல்லாட்டி நிறைய ரன்ஸ்ன்றது தான் இந்த கிரவுண்டில் போயிட்டுருக்காரு. சேம் ஃபார்முலா. அதே செகண்ட் பேட் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபிலிப் சால்ட் ஆடுவார், ஒரு டிரைவர்ஸ் ஹெட் மாதிரி செகண்ட் பேட் பண்ணால் சொதப்புறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஓரளவுக்கு நல்ல ரன்ஸ் போகலாம். நரேன் சேஃபஸ்ட் ஆப்ஷன், ரசல் சேஃபஸ்ட் ஆப்ஷன். ரகுவன்சி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும். பட் நம்ம போடுற டீம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபிலிப் சால்ட் அவுட் ஆவார் உடனே ரகுவன்சி வருவாருன்ற கான்செப்டில் நம்ம டீம் போடலாம். அப்போயும் நரேனும் ரகுவன்சி எடுத்துகிட்டு போனால் தான். அப்படி இல்லாட்டி ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே வரதுக்கு சான்ஸ் அதிகம். எந்த இடத்துல வேணால் ஸ்ரேயாஸ் ஐயர் உள்ளே வருவார். சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன். மினிமம் 30 பாயிண்ட்டுக்கு நம்ம ஸ்ரேயாஸ் ஐயர் ஆடலாம். ஒரு 2 கேட்ச் பிடிச்சிருவார். கண்டிப்பாக கேட்ச் இருக்க இடத்துல கேட்ச் எங்கே வருமோ அங்கே ஸ்ரேயாஸ் ஐயர் இருப்பார். 2 கேட்ச் பிடிப்பார். பேட்டிங்கில் ஒரு டுக் இன்னிங்ஸ் ஆடி கூட 20-30 ரன் வந்து அடிச்சிருவார். ஸோ சேஃப் ஆப்ஷன் ஸ்ரேயாஸ் ஐயர். ட்ரம்ப் கார்டு பிக்காக நீங்கள் ரகுவன்சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி சேசிங்கில் ரிங்கு சிங். சப்போஸ் டாப்பில் ஃபுல்லாக அவுட் ஆவாங்கன்னு கான்செப்ட் போனால் மட்டும் ரிங்குவை பிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்பீடாகவும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் பவுல் பண்ண ஒரு விக்கெட் எடுக்கலாம். வைபவ் வரரா ஒரு ட்ரிம் கார்டு பிக்கு. ஹர்ஷித் ராணா செகண்ட் பவுல் பண்ணுறப்ப மிகப்பெரிய ஒரு கீ. ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்ப ஒரு விக்கெட் மேக்ஸிமம் எடுக்கலாம். ரசல், நரேன் கேம் 2 பேருமே ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸில் போகலாம். பட் ரசலுக்கு ஓவர் கொடுப்பாங்களா? ஏன்னா போன மேட்ச்சே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பவுல் பண்ணார். ஸோ தேவைப்பட்டால் கொடுப்பாங்க, இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்க. ஃபிலிப் சால்ட்டு, கலீல் அகமது, அதுக்கப்புறமா ஆண்ட்ரிக் நாக்கியா இல்லாட்டி அக்ஷர் பட்டேலுக்கு அவுட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நரேனை யாருனாலுமே அவுட் ஆக முடியல. அப்படியே அவர் அவுட் ஆனாரும் பவுலிங்கில் வந்து விக்கெட் எடுத்துடுறாரு. ஏதோ ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்குறாரு. ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்தாலே நமக்கு இதான் ஒரிஜினல் சேனல். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். நம்ம நேம் யூஸ் பண்ணி நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்கும், மாற்றி ஜாயின் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் கிளியராக சொல்லிடுறேன். இந்த மாதிரி நான் டீம் கொடுத்துட்டு கீழே சேஞ்ச் அண்ட் பிளேன்னு கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு சில ஐடியாஸ் இருந்தால் நான் அப்படி டைப் பண்ணுறப்போ உங்கள் மைண்டுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஐடியா இருந்தால் ஒரு பிளேயரை மாற்றிக்கொண்டு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி நிறைய யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்காண்டி தான் நான் சொல்கிறது. அதேமாதிரி நம்ம கரெக்டாக வந்து டியோக்கும் பிக் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரு. அப்படி நான் 2 பிளேயர் கொடுத்தேன்னா உங்கள் மைண்டுக்கு வந்து எந்த பிளேயருன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்றைக்கி உங்களுக்கு தோணும் இவர் தான் அப்படின்னு. இல்லை இப்போ நான் 2 பிளேயரை கிளிக் பண்ணி கொடுக்குறேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா ஜானி பர்ஸ்டோவும் இன்னொரு பிளேயரை கிளிக் பண்ணியிருக்கேன், இங்கே வருண் சக்கரவர்த்தி இன்னொரு பிளேயர் கிளிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஹர்ஷ்தீப் சிங்கோ இல்லை வேறு பிளேயர் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த 2 பிளேயரை மாற்றி கூட ப்ளே பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதனால் டியோ வந்து 2 பிளேயர் கிளிக் பண்ணுறது உங்கள் ஆப்போசிட் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயும் வந்து அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம டீம்ஸ் கொடுக்குறோம், அதுவும் வின்னு லாஸ் மாதிரி தான் போயிட்டுருக்கு. அது வந்து ஃபேண்டசியில் சகஜம் தான். 100% யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்காண்டி தான் சொல்கிறேன். கரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க பார்த்து ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாப்பில் ஃபிலிப் சால்ட்டும் நரேன் அவுட் ஆகுன்ற கான்செப்ட் போட்டால் நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன்ஷிப்னா ஏதாவது ஒரு டீம் போங்க. ஏன்னா ஸ்லோவாக எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் அடிப்பார். பட் அதே மாதிரி இந்த கிரவுண்டில் பண்ண முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இருந்தாலும் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கும். மிச்சல் ஸ்டார்க் தான் உள்ளே வருவார். சமீரா பெஞ்சில் வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு பால் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டாக முடிஞ்ச அளவுக்கு பேட்டர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் கேப்டன்ஷிப் கேப்டன் போட்டு தான் கரெக்டான ஒரு ஐடியாவாக இருக்கும். ஸோ வெங்கடேஷ் ஐயர் போன மேட்ச் நல்லா ஆடி இருந்தார். பட் இந்த மேட்ச்லேயே அதே மாதிரி சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கணும். கிடைச்சா நல்ல ஆப்ஷன் தான். ஏன்னா அந்த சைடில் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேலை தான் வந்து ஆட வைக்கிறாங்க. பெரிய ஆஃப் ஸ்பின் கிடையாது. தேவைப்பட்டால் ஸ்டப்ஸு தான் வந்து வீசுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். அதேமாரி அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் பவுலரை இந்த கிரவுண்டில் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அடிச்சிருவாங்க. ஸோ அதனால் லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ் விசஸ் லெஃப்ட் ஆர்ம் பேட்டர்ஸ்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அக்ஷர் பட்டேல் நல்லா வீசினா மட்டும்தான் அவருக்கு ஓவர். அப்படி இல்லாட்டி ரிசர்வ் பண்ணி கரெக்டாக ஒரு மூவ் பண்ணுறாரு. ஒரு ஓவரோ 2 ஓவர் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. அவருக்கு பதிலாக மீடியம் பேசஸ் தான் வீசுகிறாங்க. இந்த கிரவுண்ட்லேயுமே அக்ஷர் பட்டேல் பவுல் பண்ணுறது கஷ்டம்தான். பட் ஏர்லி விக்கெட்ஸ் போனால் பேட்டிங் வருவார். ஓரளவுக்கு சேஃபஸ்ட் ஆப்ஷன். பட் அக்ஷர் பட்டேலை நம்ப முடியாது இந்த மேட்ச்சில்.
ஸோ ஓவரால் பார்த்தோம்னா பெஸ்ட் கேப்டன் ஜாய்ஸ் இவங்க 2 பேர் தான். இனிஷியலாக வைபவ் ஓவரா உள்ளே வந்து போல் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். சமீராவை பெஞ்சில் வச்சுட்டு ஸ்டார்க்கு கொண்டு வரதுக்கு தான் ஆப்ஷன்ஸ் அதிகமாகவே இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே டேவிட் வார்னர் ஆடுவாரான்றதை கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் ஆடினா எடுத்துக்கலாம். பிருத்திவி ஷா எந்த கிரவுண்டாக இருந்தாலும் டக்கு தான் ஆகிறாரு. அது கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ மேட்சே வந்து ஜாக் ஃப்ரேசரு அதுக்கப்புறமா ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்டப்ஸு சேஹோப்பை நோக்கி போகுது. இந்த இடத்துல அப்படி டேவிட் வார்னர் ஆடினா அபிஷேக் பொறையில் வந்து ஆடுவார். வில்லியம்ஸை பெஞ்சில் வச்சுட்டு மோஸ்ட்லி ஆண்ட்ரிக் நாக்கி ஆடுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா ஹெட் டு ஹெட் பேட்டில்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயுமே கொஞ்சம் யோசிச்சு போல் பண்ணால் விக்கெட் எடுக்கலாம் அவரோட பேஸுக்கு. முகேஷ் குமார் ஃபஸ்ட் போல் பண்ணுற ஒரு விக்கெட் எடுத்தாலும் செகண்ட் போல் பண்ணுற 3 விக்கெட் 2 விக்கெட்ன்ற மாதிரி எடுக்கிறாரு. அது கண்டினியூ ஆகுது. காலையில் ஆகும்போது அதே தான். ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ செகண்ட் போல் பண்ணுறப்போ விக்கெட் எடுக்கிறாரு. அந்த அளவுக்கு இவங்க ரன்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா செகண்ட் போல் பண்ணுறப்போ முகேஷ் குமார்லாம் கடைசியில் ஒரு 20 பாலுக்கு 40 அப்படி அடிக்கிறப்போ டெத்தில் வந்து போட்டு பயங்கரமாக விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ செகண்ட் போல் பண்ணுறப்போ முகேஷ் குமாரை நீங்கள் கிராண்ட் லீக்களோட கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்ட்ரிக் நாக்கியா வந்தால் சேஃபஸ்ட் ஆப்ஷன். குல்தீப் யாதவ் எப்போயுமே கேகேஆருக்கு எதிராக 2-3 விக்கெட்ஸ் எடுப்பார். அவர் எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போ இருந்து அவங்களுக்கு எதிராக நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த லாஜிக்கில் வச்சோம்னா செகண்ட் போல் பண்ணுறப்போ மினிமம் ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் அதிகம். அக்ஷர் பட்டேல் நீங்கள் பேட்டராக பார்க்கலாம். ஏர்லி விக்கெட் போகும்னு கான்செப்ட் போட்டால் அக்ஷர் பட்டேல் எடுத்துக்கோங்க. இல்லை விக்கெட் போகாது ஆடிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அக்ஷர் பட்டேல் ட்ராப் பண்ணிட்டு கூட போங்க. பவுலிங் போட்டு விக்கெட் எடுக்கிறது கஷ்டம். ஸோ சலாம் பொறுத்தவரையா ரிஷிக் சலாம் லாஸ்ட் 2 மேட்ச் ஒரு ட்ரிப் கார்ட் பிக்காக இருந்திருக்காரு. ஸோ ஹையஸ்ட் பர்சன்டேஜ் பிக்கு ஒரு பிளேயரை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட ஒரு ரிஸ்க்காக செகண்ட் போல் பண்ணுறப்ப கூட ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுவாங்க. சேஹோப்பு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச்சில். பட் எல்லா மேட்ச்லேயும் அவரால் அப்படி அடிக்க முடியாது. சின்ன கிரவுண்ட்ஸை வந்து பயன்படுத்தி அடிக்கிறாரு. பட் இந்த சைடு நரேன் கண்டிப்பாக டெக்னிக்கலாக இவருக்கு எதிராக வந்து வீசுறதுக்கான சான்ஸ் அதிகம். அதுமாதிரி ஜாக் ஃப்ரேசரு வைபவ் ஓவராவாக கொஞ்சம் பார்த்து ஆடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி பெரிய ரன்ஸ் போகிறன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் ஜாக் ஃப்ரேசர் எல்லா மேட்சுமே அடிக்கிறாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலாக வந்து பவுல் பண்ணுவாங்க கேகேஆர். ஸோ இருந்தாலும் ஓரளவுக்கு டீசென்ட் கேப்டன் ஜாய்ஸாக நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ பெஸ்ட் கேப்டன் ஜாய்ஸில் ரிசர்வ் பண்ணிட்டு ஸ்டப்ஸு கண்டிப்பாக நல்ல ஃபார்மில் இருக்காங்க. வெரி குட் ஆப்ஷன். டேவிட் வார்னர் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ரிஸ்க்காக. இந்த சைடில் நரேன் ரசல் அவ்வளோதான். மற்ற பிளேஸ் எல்லாமே ரொட்டேஷன் பிளேஸில் கிராண்ட் லீக்ஸில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது பெட்ரு. டெத்தில் வீச போகிறது கண்டிப்பாக முகேஷ் குமார் தான். இன்னொரு பிளேயர் ஆண்ட்ரிக் நாக்கி ஆடினா அவர் வந்து போல் பண்ணலாம். இந்த சைடில் டெத்தில் மிச்சல் ஸ்டார்க் தான். அப்படி இல்லாட்டி ஹர்ஷித் ராணா 2 பேரில் யாராவது வந்து வீசுவாங்க. பேட்டல்ஸ்னு பார்த்தோம்னா ஃப்ளிப்சால்ட்டுக்கு ஒரு டைம் வந்து ஆண்ட்ரிக் நாக்கியா விக்கெட் எடுத்திருக்காரு. குல்தீப் யாதவ் நரேன் 2 டைம்ஸும் கலீல் அகமது ஒரு டைம் நரேனா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியல் ஓவர்ஸில் நரேன் அவுட் ஆகிறதுக்கான சான்ஸுமே இருக்கும். கலீல் அகமதுக்கு எதிராக தாண்டிட்டார் அப்படின்னா பெரிய ரன்ஸ் போயிடுவார். வெங்கடேஷ் ஐயர் இஷாந்த் சர்மாவுக்கு ஒரு டைமும் குல்தீப் யாதவ் ஷேயாஸ் ஐயர் 2 டைம்ஸ் கலீல் அகமது 2 டைம்ஸ் வந்து விக்கெட் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வந்து பேட்டல்ஸ் இருக்குன்றது. ஸோ ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேலுக்கு ஒரு டைமும் ரசல் ஆண்ட்ரிக் நாக்கியா 2 டைம் குல்தீப் யாதவுக்கு ஒரு டைமும் பிருத்திவி ஷா வருண் சக்கரவர்த்திக்கு 3 டைம்ஸ் சமீராவுக்கு 2 டைம்ஸ் வந்து அவுட் ஆகிருக்காரு. மிச்சல் ஸ்டார்க் வீசினாலும் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கும். டேவிட் வார்னர் வருண் சக்கரவர்த்திக்கு 2 டைம்ஸ் விக்கெட்டை கொடுத்துருக்காரு. ரிசர்வ் பண்ணிட்டு 2 டைம் ரசலுக்கும் வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் 2 டைம் விக்கெட்டை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டாட்ஸை பொறுத்தவரையா ஷேயாஸ் ஐயர் 22 ரன் ஆவரேஜ் வென்யூவில் அவ்வளோதான் அவரால் அடிக்க முடியுது. ஹெட்ல 3 மேட்ச்சில் 114 ரன்னு. இங்கே பார்த்தோம்னா ரிங்கு சிங் 26 ரன் ஆவரேஜ் வென்யூவில். ஸோ சேசிங் வந்தால் இம்பார்ட்டண்டான ஒரு பிக்காக இருப்பார். ரசல் ஏன்னா செசான் சிங் வந்து எப்படி அடித்தார்னு பார்த்துருப்பீங்க. லோயஸ்ட் பர்சன்டேஜ் தான். சப்போஸ் சேசிங் வரப்போ ஒரு ப்ரெஷரில் எல்லோரும் முன்னாடி அவுட் ஆனால் ரிங்கு தான் கேமை முடிப்பாரோ இல்லை க்ளோஸாக எடுத்துகிட்டு போகிற நல்ல ஆப்ஷன்றது இருக்குது. இங்கே பார்த்தோம்னா ரசல் 37 விக்கெட்ஸு 22 ஆவரேஜ் வென்யூவில். ஹெட்டில் பார்த்தோம்னா 14 மேட்ச்சில் 375 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 15 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. நரேன் 68 விக்கெட் வென்யூவில் 543 ரன்ஸும் ஹெட்ல 27 விக்கெட் எடுத்திருக்காரு. வருண் சக்கரவர்த்தி 13 மேட்ச்சில் 16 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். ஹெட்லேயுமே நல்ல விக்கெட் ரெக்கார்டு இருக்குது. ஹர்ஷித் ராணா வென்யூவில் 11 விக்கெட்டும் மிச்சல் ஸ்டார்க் 5 விக்கெட்டு. குல்தீப் யாதவ் பார்த்தோம்னா 21 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில். ஹெட்ல 3 மேட்ச்சில் 9 விக்கெட்டு. அதில் 2 மேட்ச்சில் 8 விக்கெட்டு கிட்ட வந்து எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு வந்து ஒரு ரெக்கார்டு இருந்ததை க்ரியேட் பண்ணார் லாஸ்ட் சீசனில். டேவிட் வார்னர் 7 மேட்ச்சில் 158 ரன் வென்யூவில். ஹெட்ல பார்த்தோம்னா 28 மேட்ச்சில் 1000 ரன்னுக்கு மேலே அவரோட ஃபேவரட் டீமு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. உள்ளே வந்தார்னா பயங்கரமான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணுங்கள். ரிசர்வ் பண்ண வென்யூவில் 3 மேட்ச்சில் 95 விக்கெட் கீப்பிங்கில் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஹெட்ல 15 மேட்ச்சில் 358 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார்.
இஷாந்த் சர்மா ஆட வைக்க மாட்டாங்க கன்ஃபார்மாக. வென்யூவில் 13 மேட்ச்சில் 6 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஆண்ட்ரிக் நாக்கியா ஹெட் டு ஹெட்டில் 6 மேட்ச்சில் 13 விக்கெட்டும், ஹெட் டு ஹெட்டில் 3 மேட்ச்சில் 9 விக்கெட் எடுத்திருக்காரு கலீல் அகமத். ஸோ கலீல் அகமத் மிகப்பெரிய ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கு, ரிஸ்கியஸ்ட் ஆப்ஷன். டெல்லிக்கு ஃபேவராக டீமை போட்டால் நீங்கள் அவங்களோட பவுலர் சஃப்லாக எடுத்துகிட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ டீம் பார்ப்போம். ஃபேப்லோன் ஆப்பு ஈஸியாக ஜெயிக்கலாம் ஸ்மால் லீக். அதுக்கப்புறமா இந்த ஒப்பீனியனில் ட்ரை பண்ணி பாருங்கள். 2K டக்குன்னு ரெஃபரோட பயன்படுத்திங்க, ஜிஎஸ்டி கிடையாது. நரேன் கேப்டனாகவும் ஜாக் ஃப்ரேசர் வைஸ் கேப்டனு ரிஸ்க்கு தான். ஸோ அவருக்கு பதிலாக நீங்கள் ரசல்னு போகலாம், ரிசர்வ் பண்ணிட்டு போகலாம். நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்க. எல்லா பேட்டரி எடுத்திருக்கேன், ஏன்னா எல்லா மேட்சுமே பேட்டிங் தான் அட்வான்டேஜாக போகுது, பவுலிங் அட்வான்டேஜாக போகல. ஏதோ சிஎஸ்கே SRH மேட்ச்சில் நம்ம செகண்ட் பவுல் பண்ணுறப்போ கொஞ்சம் பவுலர்ஸ் ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிச்சு. அடிக்க முடியல SRHனால. அது தெரிஞ்சது தான், அவங்க சேப்பாக்கில் ஜெயிச்சதே கிடையாது. சேசிங் வந்தாலும் SRH தோற்றுருவாங்கன்னு. ஸோ டீம் தப்பாக கொடுத்தது நம்மளோட தப்பு தான். நரேனை கேப்டனாகவும் ஜாக் ஃப்ரேசர் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கு. இன்னொரு டீம் பார்க்கலாம். டேவிட் வார்னர் உள்ளே வந்தால் கண்டிப்பாக டேவிட் வார்னர் கேப்டனாக, ரசல் வைஸ் கேப்டனாக கொடுக்கலாம். வருண் சக்கரவர்த்தி, சலாம் ஒரு ரிஸ்க்கான ஆப்ஷனாக ட்ரை பண்ணியிருக்கீங்க. அபிஷேக் புரேல், சேஹோப் இந்த 2 பேருமே ரிஸ்க்கு தான். உங்களுக்கு பதிலாக நீங்கள் வேறு பிளேயர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸ்டப்ஸ் ஓரளவு டீசனான ஆப்ஷன். ரிசர்வ் பண்ட், ஃப்ளிப்சால்ட். ஸோ நல்ல டீம்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், வின் பண்ணலாம். அந்த டாப் ஆர்டர் காலியாக இருப்போ மிடில் ஆர்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்றது மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை நான் நிறைய வீடியோவில் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதை ஒருத்தர் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் கரெக்ட் தான். உங்களுக்கே தெரியும் டாப்பில் விக்கெட் போனால் எப்படி டீமுன்றதை மேக் பண்ணணும்னு. ஸோ டாப்பில் இதாக இருப்போ மிடில் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் எடுத்துக்கோங்க. அதை நான் இம்பார்ட்டனாக சொல்லலை. ஸோ மிடில் ஆர்டர் மட்டும் சொல்லிட்டேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.